தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டு இருப்பதை சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகிறது. தொழில்துறை வளர்ச்சியில் ஏற்றம் கண்டுள்ள தமிழகம் மற்றும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் விதமாக தமிழக அரசு சில புதிய நகர்வுகளை தொழில்துறையில் ஏற்படுத்தியுள்ளது. யாதும் ஊரே, உலகெங்கும் உள்ள தொழில் முனைவோர்களை ஈர்க்கும் விதமாக யாதும் ஊரே என்ற சிறப்பு பிரிவு தொடங்கப்பட உள்ளது. வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்கள் தொழில் அமைப்புகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது குறித்து அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இதற்காக 60 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த இணையதளம் உருவாக்கப்பட்டு அதில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். மேலும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வரும் வெளிநாடு முதலீட்டாளர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்கவும், முதலீட்டாளர்களை அடையாளம் காணவும் சிறப்பு வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும். உலகின் முக்கிய தொழில்சார் நாடுகளில் தனித்தனியாக சிறப்பு அமைவுகள் அமைக்கப்படும். தொழில் வளர் தமிழகம். இதன் மூலம் தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் புதிய பிரிவு தொடங்கப்பட உள்ளது. தொழில்துறையில் எதிர்கால உத்திகளை பயன்படுத்தி கருத்தரங்கங்கள், இணையவழி பரப்புரை மேற்கொள்ளுதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தனி கவனம் செலுத்தப்படும். தொழில் தோழன். தொழில் நிறுவனங்களுக்காக ஒருங்கிணைந்த இணைய அடிப்படையிலான குறை தீர்க்கும் மையமாக இந்த அமைப்பு செயல்படும். அதாவது தொழில் நிறுவனங்களால் அளிக்கப்படும் புகார்களுக்கு 4 வாரங்களுக்குள் நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணப்படும். இதோடு தமிழகத்தில் உள்ள சிப்காட் நிறுவனங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தொழிற்கூட கட்டடங்கள் அமைக்கப்படும் என்றும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களில் தொழில் மையமாக்க ஏதுவாக தனியார் நில உரிமையாளர்களுடன் இணைந்து புதிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் உருவாக்கும். அதோடு குறு மற்றும் சிறு தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. தேசிய பொறியியல் செயல்முறை ஆய்வுக்குழு 6 காரணிகளை கொண்டு மேற்கொண்ட ஆய்வில் தமிழகம் 2வது இடத்தை தக்க வைத்துள்ளது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சரக்கு ஏற்றுமதியிலும் தமிழகம் சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளது. நீடித்த பொருளாதார வளர்ச்சி என்னும் பாதையில் சீரான பயணம் மேற்கொண்டுள்ளது நமது தமிழக அரசு.